வருவேன் வாரத்தில் இனிமே ஒரு நாள் 2 நாள் வந்து பார்ப்பேன். கிளாஸ்ல நீங்களே தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேவா? நான் சாயந்தரத்தில் பெருசுக்கு போயிருக்கேன். ஏற்றிடுவாங்க. குப்பையில் நீங்கள் வந்து டஸ்ட்பினில் தான் ஓகே போடணும். ஓகேவா? எல்லா கிளாஸுக்கும் 2 மினிட் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் இனிமேல் உள்ளே வரக்குள்ள கிளாஸ் ரூம் சுத்தமாக இல்லை, பெருக்கலை, உள்ளே மண்ணு நிறுமா கலந்துன்னா நாங்கள் கிளாஸ்க்குள்ளே வரமாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணுவோம். டீச்சர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிவிடுங்க. சுத்தம் பண்ணால் தான் நாங்கள் உள்ளே வருவோம். எங்களை செருப்பு போட்டு வரவேணான்னு சொன்னீங்கல்ல, சுத்தமாக வச்சுருங்க கிளாஸ் ரூம்னு சொல்லுங்கள். சரிம்மா? தைரியமாக பேசுங்க. என்ன நம்ம முதலமைச்சர் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. தப்புனா தப்பை கரெக்டாக சொல்லுங்கள். செய்யலைன்னா மேமா கொடுங்க. உங்களுக்கு ஒன்று டிபார்ட்மெண்ட் இது. சுத்தம்ன்றது உங்கள் டிபார்ட்மெண்ட்டு. காலையிலே வரணும். எப்படி குப்பை பொறுக்க 5:30 6 வர சொல்கிறீங்க? ஸ்கூலுக்கு வேலைக்கு வர்றவங்களும் அப்படி தான் வரணும். எல்லா பசங்களும் வந்து எல்லாம் வந்து ஒன்றுக்கு என்ன பண்ணிட்டு கிளாஸ் உள்ள போனதுக்கப்புறம் வந்து கழுவுறதுக்கு வர்றது கிடையாது. அது வந்தீங்கன்னா அந்த குப்பையாக இருக்குது பெருக்கும். நம்ம இடம் தானே, நம்ம ஸ்கூல் தானே. குப்பையா இருந்த வகுப்பறைய மாநகராட்சி மேயரே கூட்டி பெருக்கி இருக்காங்க. இப்படி இருந்தா எப்படிங்க பசங்க படிப்பாங்க? இப்படி அழுக்கா இருக்கு. அரசு பள்ளியில மாணவர்களை சேர்க்கணும்னு நம்ம சொல்றோம்ல, நம்மளும் சுத்தமா வச்சுக்கணும்ல. பசங்களா, கிளாஸ் ரூம் இப்படி குப்பையா இருந்தா நாங்க உள்ள வரமாட்டோம்னு நீங்க ஆசிரியர்கள் கிட்ட சொல்லுங்கன்னு மாநகராட்சி மேயர் அதிரடியா பேசியிருக்காங்க. கடலூர் மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில மாணவி ஆய்வு மேற்கொண்ட மேயர் சுந்தரி ராஜா அவர்கள் மாணவர்களை காலனி அணிய அறிவுறுத்தி இருக்காங்க. ஏன் செருப்பு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? பசங்களா, நீங்க செருப்பு போட்டுட்டு வாங்க, ஆனா இந்த இடத்த அவங்க சுத்தமா வச்சுக்கணும். அது அவங்களுடைய பொறுப்பு. இடம் சுத்தமா இல்லைன்னா நான் இந்த கிளாஸ் ரூம்குள்ள வரமாட்டேன்னு நீங்க தைரியமா சொல்லுங்கன்னு மாணவர்கள் கிட்ட பேசியிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு மேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. சடனா விசிட் அடிச்ச மேயர் சுந்தரி ராஜா அவர்கள், என்னப்பா இது கிளாஸ் ரூம் இவ்வளோ குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா சுகாதாரத்துறை அலுவலர்களை செல்போன்ல கூப்பிட்டு ஸ்கூலை தூய்மையா வச்சிருக்க உத்தரவிட்டிருக்காங்க. அவங்களும் கிளீன் பண்ணுவாங்க. பசங்களா, நீங்களும் உங்களுடைய கிளாஸ் ரூமை கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் ரொம்ப அழுவாரு. கண்டிப்பா.